நடுவண் அரசு மற்றும் மாநில அரசு இணைந்து செயல்படுத்தும் திட்டங்களில் நடுவண் அரசு தாமதம் இல்லாமல் பணத்தை ஒதுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உழவர்கள் நலத்திட்டத்தில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். நம்மோட எல்லா திட்டங்களுமே கடைகொடியில் இருக்கக்கூடிய மக்களையும் சென்றடையும் நோக்கத்தில் செயல்படுத்தப்பட்டு வருது. ஒன்றிய அரசின் எல்லா திட்டங்களுக்கும் மாநில அரசு பங்கு தொகையை எந்தவித காலதாமதம் இல்லாமல் நாம் விடுவிக்கிறோம். அதே போல் ஒன்றிய அரசு தன்னுடைய நிதியை சரியான டைமில் மாநில அரசுக்கு வழங்கணும்னு இந்த குழு மூலமாக வலியுறுத்தப்படும். விவசாயிகளின் நலனில் அக்கறை கொண்ட நம்ம திராவிடர் மாடல் அரசு கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செஞ்சு 100 விழுக்காடு மானியத்தை சிறு குறு விவசாயிகளுக்கும் 75 விழுக்காடு மானியத்தை இதர விவசாயிகளுக்கும் வழங்கி வருது. 12 விழுக்காடு ஜிஎஸ்டி வரியையும் தமிழ்நாடு அரசு ஏற்றுக்குன்னு மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். கடந்த 2 ஆண்டுகளில் 1,50,560 ஹெக்டேர் நிலப்பரப்பில் 1,57,279 விவசாயிகள் 1,312 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக நிதி பயன்களை பெற்றிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திட்ட பயன்களை விவசாயிகளுக்கு கொண்டு சேர்க்கிறதுல இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முதல் மாநிலமாக திகழ்வது. ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத குழந்தைகள் நிறைந்த மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுறது நம்ம முக்கிய நோக்கம். குழந்தைகளோட ஊட்டச்சத்தை மேம்படுத்த தமிழ்நாட்டில் செயல்படுகிற 54,449 குழந்தைகள் மையங்களில் பயன்பெற்று வரும். இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் இந்த திட்டம் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டு சிறப்பாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருது.